4 பேர் வந்தால் காலத்து நடின்னு அப்பதான் நீ சொன்ன மாதிரி அவங்க வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? 4 பேர் வந்தா நடி. வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? என்ன தப்பு? அது வரைக்கும் நீ மண்ணு தானே நோண்டிட்டு இருந்த, நான் பாட்டுக்கு உக்காந்துருந்தேன். 4 பேர் வந்தோடனே வேகமா நடிக்கிற, வேகமா அழுது என்னன்னு சாதிக்க நினைக்கிற. ஏண்டா நீயும் இத்தனோண்டா இருக்கும் போதே உனக்கு இவ்வளோ மூளை வேலை செய்யும், கூட்டத்துக்கு இவ்வளோனா உனக்கு முன்னாடி என்னன்னு 1000 பேர் என்னன்னு துரோகத்தையும் அவ்வளோ பேரோட துரோகத்தையும் ஏமாத்தத்தையும் பார்த்து அவங்க நடிப்பையும் பார்த்து நான் அவங்களுக்கு அடிச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீ எவ்வளோ ஸ்மார்ட் நீ என்கிட்ட காட்டினா உனக்கு என்னன்னு அவ்வளோ ஜெயிச்சிடலாம். இப்படி ஏமாத்தியே வாழ்ந்துடலாம், நடிச்சே ஜெயிச்சிடலாம். ஓ நீ இனிமேட்டுக்கு நடிச்சே ஜெயிச்சுக்கோ. உனக்கெல்லாம் ஒரு நேரம் இனிமேல் சோறு போடணும்னு நினைக்கலண்ணா. எப்போ நீ நடித்து ஜெயிச்சிட முடியும், நடிச்சே வாழ்ந்துட முடியும்னு முடிவு பண்ணிட்டியோ அப்போவே நீ என்னது நீ நடிச்சே ஜெயிச்சுக்கோ, நடிச்சே பொழைச்சிக்கோ. உன் நாடகம் உனக்கு சோறு போடும்ல. நீ ஏமாத்துறது என்னன்னு இப்படி நடித்து ஏமாற்றி உடம்பால் நீங்கள் சம்பாரிச்சிடலாம், நடித்து ஏமாத்திடலான்னு நீங்கள் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்கள. போங்க, எவ்வளோ தூரம் போகணுமோ போங்க. இனிமேட்டுக்கு நான் என்னதுன்னு உனக்கு சோறெல்லாம் போட்டு உன்னை என்னதுன்னு யோக்கியனா வாழ வைக்க நான் போராடவே மாட்டேன். எனக்கு பிடிச்சது டிரைவிங்க, அது நான் பிடுங்கிறத பிடுங்கிட்டு எனக்கு வாழ்வோ சாவோ அதில் நான் என்னன்னு பார்த்துட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். உன்னை மாதிரி ஒருத்தனுக்கு நான் என்னன்னு வீடு பார்த்து உன்னை வாழ வைக்க நினச்சதுக்கு இருந்த காசும் போச்சு, வாட்சு போச்சு, பிரேஸ்லெட் போச்சு, ஹெட்ஃபோன் போச்சு, வீடு போச்சு, எல்லாம் போச்சா. ஒருத்தனை தப்பானவனை அவனுக்கு செய்யாதன்னு சொல்லி என்கிட்ட இருக்கிறதெல்லாம் போச்சுல. அதுவே எனக்கு நல்ல பாடம். அந்த பாடத்தோடு உன்னையெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு போயிடுறேன். உனக்கும் அவங்க நடந்து கற்றுக் கொடுத்துருக்காங்களா தப்பாக எப்படி வாழணும், தப்பாக எப்படி என்னந்து இருக்கணும்னு. அவங்களுக்கு கூலி கிடைக்குதுல்ல, பல்லு வலி, விரல் போச்சு, ஒவ்வொருத்தனுக்கும் என்னதுன்னு என்ன நடக்குதுன்றது அத்தாட்சி ஆகும். நான் கேட்குற துவால உன்னையும் இனிமேட்டுக்கு எப்போ என்னதுன்னு வாழ வைக்கணும்னு நினச்சி என்னதுன்னு ஒவ்வொருத்தனையும் ஒருத்தி ஏமாத்த நான் வீடு கட்டணும்னு என்னதுன்னு அவளுக்கு நான் உண்மையாக நினச்சேன். என் எண்ணத்துக்கு என்னதுன்னு அந்த அவளும் வீடு கட்டினா. ஒருத்தனுக்கு பைக் இல்லைன்னு நான் என் பைக்கை கொடுத்து அவனுக்கு பைக் கிடைக்கணும்னு நினச்சேன். அவனுக்கு பைக்குக்கு என்னதுன்னு எல்லாமே கிடச்சிச்சு. ஒருத்தி என்னன்னு அதுக்கு முன்னாடி குழந்தை இல்லைன்னு நாமக்கல்ல இதில் அதில்ன்னு ஒவ்வொருத்தர் தேவைக்கும் நான் உண்மையாக அவங்களுக்கு எனக்கு அவங்க உண்மையாக இல்லை. இனிமேட்டுக்கு என்னதுன்னு ஒவ்வொருத்தருக்கா நடக்கிறதுல பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தருக்குமே என்னதுன்னு பதில் என்னன்னு திரும்பி கொடுக்கணும்ல.